ஹாய் குட்டீஸ், இன்னைக்கு நம்ம சேனலில் ஃபோர்த் ஸ்டாண்டர்ட் மேக்ஸ் ஒர்க்குக்கோட ஆன்சர்ஸ் தான் பார்க்க போகிறோம். பாருங்கள், ஃபோர்த் ஸ்டாண்டர்டில் ஃபஸ்ட் லெசன் நமக்கு என்ன கொடுத்துருக்காங்க? வடிவியல் லெசனோட ஆன்சர்ஸ் பார்க்கலாமா? பாருங்கள், கொடுக்கப்பட்டுள்ள உருவத்தோடு பொருத்தாததை டிக் செய்க. வடிவியல் என்ன உருவம் கொடுத்துருக்காங்க? கன சதுரம் கொடுத்துருக்காங்க. ஆமாம் தானேப்பா? இதோட பொருந்தாதது எது? இந்த ஃப்ரிட்ஜு தான். மற்றதெல்லாம் பொருந்தக்கூடியது. இதுக்கு பொருந்தாதது பாருங்கள், கன செவ்வகத்துக்கு இதுதான் பொருந்தாதது. இந்த கூம்புக்கு இதுதான் பொருந்தாதது. சரிங்களா? அடுத்து பாருங்கள், முனைகள் மற்றும் விளிம்புகளை எண்ணி எழுதுக. முப்பரிமாண உருவங்கள் கொடுத்துறாங்க. அது கன சதுரத்துக்கு எத்தனை முனைகள் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா பார்க்கலாமா? 1 2 3 4 5 6 7 8 முனைகள். அது மாதிரி விளிம்புகள் எத்தனை இருக்குது? 1 2 3 4 5 6 7 8 9 10 11 12. இப்போ 12 விளிம்புகள் இருக்குது. அதே மாதிரி தான் கன செவ்வகத்துக்கும் 8 முனைகள் இருக்கும், 12 விளிம்புகள் இருக்கும். கோலத்துக்கு பார்த்திங்கன்னா முனைகளும் கிடையாது, விளிம்புகளும் கிடையாது. சரிங்களாப்பா? அடுத்து பாருங்கள், பொறுத்துக. இது என்ன வடிவத்தில் இருக்குது? கோல வடிவம். இங்கே இருக்கக்கூடியது இதுவும் கோல வடிவம். இது கன செவ்வகம். அதே மாதிரி இருக்கக்கூடியது இங்கே கூம்பு. அதே மாதிரி இருக்கக்கூடியது இங்கே கன செவ்வகம். இங்கே உருளை இருக்கா? இங்கேயும் உருளை. சரிங்களா? அடுத்து பொருட்களின் முப்பரிமாண உருவப்பெயர்களை எழுதுக. இது என்னதுப்பா? கோலம். இது கன செவ்வகம். இது கூம்பு. அடுத்து இது உருளை. இது கனசதுரம். இது கோலம். அடுத்து பாருங்கப்பா, பொருட்களின் ஒரு பக்கத்தை வடிவற்றி வரைந்து கிடைக்கும் வடிவத்தின் பெயரை எழுதுக. ஒரு பக்கம் மட்டும் வரைய சொல்லியிருக்காங்க. இதுதான் ஒரு பக்கம். அப்போ சதுரம். இது பார்த்தீங்கன்னா செவ்வக வடிவத்தில் இருக்கா? செவ்வகம். இது உருளை. இது பார்த்திங்கன்னா கூம்பு. சரிங்களாப்பா? அடுத்து பாருங்கள், ராக்கெட்டில் பயன்படுத்தப்பட்டுள்ள முப்பரிமாண உருவங்கள் என்னென்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதுதான். இந்த கூம்பு உருளையும் தான். பாருங்கள், கூம்பு இருக்கும், இங்கே உருளை இருக்கும். சரிங்களா? அடுத்து, யாழினி தனது அம்மாவுடன் ஒரு மகிழுந்தில் பயணம் செய்கிறாள். எதிரே வந்த பேருந்தை காட்டி கனசெவ்வக உருவம் என்று அம்மா கூறிவிட்டு அதன் சக்கரம் என்ன உருவம் என்று கேட்கிறார். சக்கரம் என்ன உருவம் என்று யாழினி கூறியிருப்பாள். சக்கரம்னா இப்படி தானே பார்க்கும். அது கோல உருவம். அப்புறம் பாருங்கள், ஒரு தீப்பெட்டியின் ஒவ்வொரு முனையிலும் ஒரு பொட்டு ஒட்ட வேண்டும் எனில் மொத்தம் எத்தனை பொட்டுகள் ஒட்ட தேவைப்படும் அப்படின்னா முனைகளில் தான் பொட்டு ஒட்ட போகிறோம். தீப்பெட்டி ஒரு கன செவ்வக வடிவத்தில் இருக்குது அப்படின்னா அதோட முனைகளில் நம்ம தீப்பெட்டி ஒட்டினா மொத்தம் 8 பொட்டுகள் ஒட்டணும். அடுத்து பாருங்கள், அட்டவணையை நிறைவு செய்க. உனது பள்ளி சூழலில் ஏதேனும் 4 பொருட்களின் பெயர்களை எழுதி அவற்றின் முப்பரிமாண உருவத்தின் பெயர் மற்றும் வடிவற்றி வரைந்தால் கிடைக்கும் இருபரிமாண வடிவத்தின் பெயரை எழுதுகன்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ஏதாவது 4 பொருட்கள் பாருங்கள், செங்கல், பகடை, பந்து, பிறந்தநாள் தொப்பி, தீப்பெட்டி நம்ம எழுதியிருக்கோம். அதன் முப்பரிமாண வடிவம். செங்கலுக்கு கன செவ்வகம், பகடைனா கன சதுரம், பந்து என்ன வடிவம்? கோலம், பிறந்தநாள் தொப்பி கூம்பு வடிவத்தில் இருக்கும், தீப்பெட்டி கன செவ்வகம். அதோட இரு பரிமாணம் 2 பக்கம் தெரியக்கூடியது. கன செவ்வகம்னா செவ்வகம், கன சதுரம்னா சதுரம், கோலம்னா வட்ட வடிவம், கூம்பு முக்கோணம், கன செவ்வகம் செவ்வக வடிவம். சரிங்களா? அதுதான் அதோட இரு பரிமாண வடிவம். அடுத்து பாருங்க, சாய்வு கோடுகள் வரையப்பட்ட பக்கத்தின் சரியான வடிவத்திற்கு வண்ணம் தீட்டி பெயர் எழுதுக. சாய்வு கோடு பாருங்க, இது கன செவ்வகம், கன சதுரம், சதுரம். இது வட்டம். இங்கே பார்த்தீங்கன்னா முக்கோணம், இங்கே பார்த்தீங்கன்னா செவ்வகம் இருக்கும். அடுத்து பாருங்க, சதுர முகங்களை கொண்ட பொருள் எது? சதுர முகங்கள்னா இதுதான்ப்பா சதுர முகம். இங்கே பாருங்க, இங்கேயும் சதுர முகம்தான். அடுத்து 2 வட்ட முகங்களை கொண்ட பொருட்கள் பாருங்க, வட்ட முகங்கள் கீழே இருக்கா? இங்கேயும் வட்ட முகமா. செவ்வக முகங்களை கொண்ட பொருட்கள் பாருங்க, செவ்வக வடிவம். இங்கேயும் பார்த்தீங்கன்னா செவ்வக வடிவத்தில் முகம் இருக்குது. அடுத்து, இந்த பெட்டியை மூடுவதற்கு தேவைப்படும் மூடியின் வடிவம் என்ன? இந்த பெட்டி கன சதுரத்தின் வடிவத்தில் தானே இருக்குது. அப்போ அது மேலே இருக்கக்கூடியதை மட்டும் மூடணும் அப்படின்னா ஒரு சதுர வடிவம் நமக்கு தேவைப்படும். அது மாதிரி இந்த மீன் தொட்டியின் மூடி வடிவம் என்ன அப்படின்னா ஒரு கன செவ்வக வடிவத்தில் இருக்கும். அது மாதிரி புட்டியின் மூடி வடிவம், இந்த பாட்டில்லாம் மூடணும்னா வளைவாக தானே இருக்கும், அப்போ வட்ட வடிவம். அடுத்து பாருங்கள், சரியான விடையை டிக் செய்க. இந்த கனசதுரத்தின் வலையமைப்பு எப்படி இருக்குன்னா கனசதுரம். இதெல்லாம் இப்படி மடித்து விட்டிங்கன்னா அதோட வலையமைப்பு கனசதுரமாக நமக்கு கிடைக்கும். அப்போ இதுதான். அது மாதிரி உருளையின் வடிவமைப்புனா இதுதான். உருளை இப்படி ஃபோல்டு பண்ணிங்க, இது இப்படி மடக்குனீங்க அப்படின்னா மேலேங்களையும் உருண்டையாக தானே இருக்கும். அடுத்து பாருங்கள், கொடுக்கப்பட்டுள்ள குறிப்பின்படி வண்ண கோடிடுக. இப்போ ஒரு வட்டம் கொடுத்துருக்காங்க. அந்த வட்டத்தோட ஆரம்க்கு பச்சை வண்ணமும், நான்னா சிவப்பு வண்ணமும், விட்டம்னா நீல வண்ணமும் அடிக்கணும். இதில் பாருங்கள், இந்த வட்டத்தோட ஆரம் என்ன வண்ணத்தில் இருக்குன்னா இதுதான் ஆரம்னு சொல்லுவாங்க. மையத்திலிருந்து அந்த வட்டத்தோட ஏதேனும் ஒரு புள்ளியை தொட்டுச்சுன்னா அதுதான் ஆரம். சரிங்களா? அதுக்கு பச்சை வண்ணம் போட்டாச்சு. நான் அப்படின்னா வட்டத்தில் ஏதோ ஒரு பகுதியில் இந்த மாதிரி கோடு போடலாம். இதுவும் நான் தான்.
இதுவும் நான் தான், இதுவும் நான் தான். சரிங்களா? அதுக்கடுத்து விட்டம் அப்படின்னா, இங்கே வட்டத்தோட மையத்தின் வழியாக செல்லும் கோடை தான் நம்ம விட்டம் சொல்லுவோம். வட்டத்தின் மையத்தின் வழியாக செல்லக்கூடிய கோடு. அதே மாதிரி தான் இங்கே. இதுதான் நான், இது வந்து ஆரம், இது வந்து விட்டம். இது விட்டம், இது ஆரம், இது வந்து நான். சரிங்களாப்பா? அடுத்து பாருங்க. சரியான விடையை டிக் செய்க. பக்கங்கள் இல்லாத வடிவம் இது வட்டம். முனைகள் இல்லாத வடிவம் அதுவும் வட்டம் தான். அடுத்து பாருங்க. படத்தில் மையப்புள்ளியை குறிப்பது எது? இந்த படம் பாருங்க. மையப்புள்ளி இதுதானப்பா ஓ. ஓசி என்பது எதனை குறிக்கிறது? ஓசி என்பது வந்து வட்டத்தின் ஆரம். படத்தில் மிகப்பெரிய நான் எது? நான்னா என்னது? என்ன சொல்லியிருக்கோம்? விட்டம் தான். சரிங்களா? நான்னா வட்டத்தோட ஏதேனும் இரு முனைகளை வந்து ஒப்பிடுவது தான் நான். அது இஎஃப். சரிங்களா? இஎஃப் வந்து 4 சென்டிமீட்டர் அப்படின்னா ஓவும் ஈயும் எத்தனை சென்டிமீட்டர்? அதாவது என்ன கேட்டிருக்காங்கன்னா, விட்டம் வந்து 4 சென்டிமீட்டர் கொடுத்துருக்காங்க. ஆரம் வந்து எவ்வளோன்னு கேட்டிருக்காங்க. இப்போ ஆரம் கண்டுபிடிக்க என்ன ஃபார்முலா அப்படின்னு பார்த்தீங்கன்னா, விட்டம் பை 2. விட்டம் 4. 4/2ன்னா ஓ 2 2 ஈ 2 4. இப்போ ஆன்சர் வந்து 2 சென்டிமீட்டர். என்னது? 2 சென்டிமீட்டர். வட்டத்தில் எத்தனை ஆரங்கள் வரையலாம் அப்படின்னா, எண்ணற்ற ஆரங்கள். இப்போ ஒரு வட்டம் இருக்குன்னா, இதுதான் மையப்புள்ளி. இதிலேருந்து ஆரம் வரைகிறோம். இந்த மாதிரி எத்தனை ஆரங்கள் வரையலாம்? எண்ணற்ற ஆரங்கள் வரைஞ்சிக்கிட்டே போகலாம். இத்தனை தான் வரைய முடியும் அப்படின்றதெல்லாம் கிடையவே கிடையாது. ஆமாம் தானேப்பா? அடுத்து பாருங்க. சரியான விடையை தேர்ந்தெடுக்க. படத்தில் நானை குறிப்பது எது அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஏபி தான். பாருங்க, இதுதான் நான். அடுத்து எந்த இணை தவறானதுன்னு கேட்டிருக்காங்க. பாருங்க, ஏபி இஎஃப் விட்டங்கள் கேட்டிருக்காங்க. ஏபியும் இஎஃப்பும் விட்டங்கள். ஆமாம் தானேப்பா? வட்டத்தின் மையப்புள்ளி வழியாக செல்லும் கோடுகளை தான் நம்ம விட்டங்கள்னு சொல்கிறோம். இது ரெண்டுமே மையத்தின் வட்டங்கள் மையப்புள்ளி வழியாக செல்லக்கூடிய கோடு. அப்புறம் ஓஏவும் ஓஎஃப்பும் ஆரங்கள். ஓஏ அதுக்கடுத்து ஓஎஃப் ரெண்டுமே ஆரம் அப்படின்றாங்க. அதுவும் சரிதான். அப்புறம் ஓபியும் பிஎஃப்பும் நான்கள்னு கொடுத்துருக்காங்க. ஓபி இங்கே இருக்குது, பிஎஃப் இங்கே இருக்குது. இது ரெண்டுமே நான்கள் கிடையாது. இதில் பிஎஃப்னா நான்கள் சொல்லலாம். ஆனால் ஓபி கொடுத்துருக்காங்க. ஓபி என்பது ஆரம். ஆனால் இங்கே 4 சொல்லி கொடுத்துருக்காங்க. அப்போ இதுதான் தவறான இணை. அப்புறம் சிடி எஃப்பி நான்கள். எஃப்பி இருக்கா, சிடி இருக்கா, இது ரெண்டுமே நான்கள். இதுவும் சரி. சரிங்களா? அப்போ இது தவறானது எதுன்னு கேட்டதுனால இதை தான் நம்ம சூஸ் பண்ணணும். அடுத்து பாருங்கள். வட்டத்தை பற்றிய சரியான கூற்றை தேர்ந்தெடுக்க. பாருங்கள், வட்டத்தின் அனைத்து விட்டங்களும் சமம் அப்படின்னு சொல்கிறாங்க. ஆமாப்பா. இப்போ வட்டத்தின் மையத்தின் வழியாக செல்லக்கூடியது தான் விட்டம். அனைத்து விட்டங்களும் சமமாகத்தான் இருக்கும். அதுதான் சரி. இங்கே என்ன கொடுத்துறாங்க? தவறானது. விட்டத்தின் 2 மடங்கு ஆரம். விட்டத்தோட 2 மடங்கு ஆரம் கிடையாது. ஆரத்தின் 2 மடங்கு தான் விட்டம். அப்போ இது தவறு. வட்டத்தின் ஆரங்கள் சமமற்றவை. அதுவும் தவறு. சமமாக தான் இருக்கும். வட்டத்தின் அனைத்து நான்களும் சமம். இது தவறு. வட்டத்தின் நான்கள்லாம் சமமற்றதாக இருக்கும். சரிங்களா? அடுத்து பாருங்க. வட்டத்தின் விட்டம் 10 சென்டிமீட்டர் எனில் அதன் ஆரம். இப்போ தானே சொன்னோம். ஆரம் கண்டுபிடிக்கக்கூடிய ஃபார்முலா என்னது? ஆரம் ஈக்குவல் டு விட்டம் பை 2. விட்டம் வந்து இங்கே 10 சென்டிமீட்டர்னா அதை வந்து 2ஆல் என்ன செய்யணும்? வகுக்கணும். ஓ 2 2 ஐ 2 10. இப்போ ஆரம் எவ்வளவு? 5. சரிங்களா? 5 சென்டிமீட்டர். அடுத்து பாருங்க. கவராயத்தை கொண்டு உனக்கு பிடித்த 6 அளவுகளில் வட்டங்கள் வரைந்து பச்சை வண்ணத்தில் விட்டம், சிவப்பு வண்ணத்தில் நான், நீல வண்ணத்தில் ஆரம் ஆகியவற்றை வரைக. ஏதோ ஒரு இதில் வந்து நம்ம கவராயத்தை பயன்படுத்தி வட்டம் வரைஞ்சி பச்சை வண்ணத்தில் என்ன கேட்டிருக்காங்க? விட்டம். விட்டம் வந்து பச்சை வண்ணத்தில் கொடுத்தாச்சு. நான் வந்து ஆரம் வந்து வண்ணத்தில் நான், ஆரம் வந்து ப்ளூ கலர் வண்ணம், அதாவது நீல வண்ணத்தில் ஆரம், நான் வந்து சிவப்பு வண்ணத்தில் கொடுத்தாச்சு. சரிங்களா? அடுத்து பாருங்கள். சமச்சீர் தன்மையுள்ள வடிவங்களுக்கு பச்சை வண்ணமும் சமச்சீர் தன்மையற்ற வடிவங்களுக்கு சிவப்பு வண்ணமும் தீட்டுக. பாருங்கள், சமச்சீர் அப்படின்னா இப்படி பிரிக்கும் போது 2 சமமாக பிரியணும். இப்படி பிரிக்கும் போது நடுவில் கோடு போட்டால் 2மே சமமாக பிரிஞ்சிச்சு அப்படின்னா அதற்கு பச்சை வண்ணம். இதெல்லாம் சமமாக பிரியுது. பாருங்கள், இந்த வீடை கோடு போட்டால் சமமாக பிரியுது. ஆனால் இந்த சைடு ஒரு பிம்பம் இருக்குது, இங்கே இல்லை. ஸோ அதனால் இதை வந்து சமச்சீர் தன்மையற்றது. அதனால் அது சிவப்பு வண்ணம். இதுவும் பிரித்தோம்னா சமமாக இருக்காது. சமச்சீர் தன்மை கிடையாது. அதனால் சிவப்பு வண்ணம். அடுத்து பாருங்கள். சமச்சீர் கோடுகளை வரைந்து அவற்றின் எண்ணிக்கையை எழுதுக அப்படின்னு கேட்குறாங்க. இதில் வந்து சமச்சீர் கோடு என்னது? 2. இது வந்து 4 கோடுகளை வரைய முடியும். இதில் வந்து 1 தான். இது வந்து எதுவுமே வரைய முடியாது. சரிங்களா? எம் வந்து 1, எஸ் எதுவுமே வரைய முடியாது. அடுத்து பாருங்கள். சரியான விடையை தேர்ந்தெடுக்க. இந்த மாதிரி வடிவம் இருக்கக்கூடிய வரும் தாளை எந்த முறையில் வெட்ட வேண்டும் அப்படின்னு கேட்டிருக்காங்க. பாருங்கள், இந்த மாதிரி வெட்டினா தான் என்ன கிடைக்கும்? இந்த வடிவம் நமக்கு கிடைக்கும்.
அடுத்து பாருங்கள், கீழ்காணும் வடிவத்தினை சமச்சீர் தன்மையுடையதாக மாற்ற தேவைப்படுவது எது? பாருங்கள், இங்கே இது கொடுத்துருக்காங்க. இங்கேயும் இது வந்துச்சு அப்படின்னா நம்ம இதை வந்து என்ன செய்யலாம், சமச்சீர் தன்மையை நம்ம வெட்டலாம். அப்போ இதுதான் சரியான விடை. அடுத்து 2 சமச்சீர் கோடுகளுடைய வடிவத்தை தேர்ந்தெடுக்க. 2 சமச்சீர் கோடுகளுடைய வடிவம் வந்து இணைகரம். அடுத்து எதிரெதிர் பக்கங்கள் சமம் அப்படின்னா செவ்வகம். பக்கங்கள் மற்றும் முனைகள் இல்லாதது வட்டம். ஒரு ஜோடி எதிர் பக்கங்கள் இணை சரிவகம். பக்கங்கள் சமம், மூலைவிட்டங்கள் சமம் அல்ல. பக்கங்கள் வந்து சமம், சாய சதுரம். மூலைவிட்டம் வந்து சமம் இருக்காது. எதுக்கு? சாய சதுரத்துக்கு. சரிங்களாப்பா? அடுத்து பாருங்க, சரியா தவறான்னு கேட்டிருக்காங்க. செவ்வகத்திற்கு 3 பக்கங்கள் உள்ளன. தவறு தானப்பா? செவ்வகத்திற்கு 4 பக்கம் இருக்கும். இப்போ தவறு. செவ்வகத்தின் எதிரெதிர் பக்கங்கள் சமம். சரி. சதுரத்திற்கு 5 முனைகள் உள்ளனன்னு கேட்டாங்க. அது தவறு. சதுரத்திற்கு எத்தனை முனைகள் இருக்கும்? 8. சதுரத்தின் அனைத்து பக்கங்களும் சமம். சரி. சாய சதுரத்தின் மூலைவிட்டங்கள் சமம். தவறு. சாய சதுரத்தின் மூலைவிட்டங்கள் சமமாக இருக்காது. சரிங்களா? அடுத்து பாருங்க, 4 பக்கங்கள் சமமாகவும் மூலைவிட்டங்கள் சமமற்றும் உள்ள வடிவம் வந்து சாய சதுரம். அதுதான் நம்ம வரைஞ்சிருக்கோம். அடுத்து எதிரெதிர் பக்கங்கள் சமமாக உள்ள வடிவம் செவ்வகம். 3 முனைகள் மற்றும் 3 பக்கங்களை கொண்ட வடிவத்தின் பெயர் வந்து முக்கோணம். அடுத்து சரியான விடைக்கு நிழலிடுகன்னு சொல்லி கேட்டிருக்காங்களா? இந்த படத்தில் ABCCDDA என்பவை மற்றும் அது வந்து என்னன்னு கேட்டிருக்காங்க. அதனால் என்னது? பக்கங்கள். ABBCCDDA வந்து பக்கங்கள். அது மாதிரி ACயும் BDயும் என்னதுன்னா அது வந்து மூலைவிட்டங்கள். சரிங்களா? அது கொடுத்து பாருங்கள், நாற்கரத்தை தேர்ந்தெடுக்குக. பாருங்கள், நாற்கரம் அப்படின்னா நாற்கர குடும்பம் சொல்லும் போது சதுரம், செவ்வகம், இணைகரம், சாய சதுரம் எல்லாமே நாற்கர குடும்பம் தான். எது நாற்கர குடும்பம் கிடையாது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா இதுதான் நாற்கர குடும்பம் கிடையாது. சரிங்களா? அடுத்து பாருங்கள், நான் ஒரு நாற்கரம். எனது அடுத்தடுத்த பக்க அளவுகள் அப்படின்னு சொல்லிட்டு இதை கொடுத்துருக்காங்க. எனது மூலைவிட்டத்தின் அளவுகள் 10,10 அலகுகள் எனில் நான் யார் அப்படின்னா அது சாய சதுரம். மூலைவிட்டங்கள் சமமாக இருக்காது. இதில் பார்த்தீங்கன்னா நாற்கரம் தான். செவ்வகமும் நாற்கர குடும்பத்தை சார்ந்தது. இது எதுவுமே நாற்கர குடும்பத்தை சார்ந்தது கிடையாது. அடுத்து பாருங்க, நான் ஒரு நாற்கரம். எனது அடுத்தடுத்த பக்கங்கள் அப்படின்னு சொல்லி 6, 8 6, 8 அலகுகள் நம்ம பார்த்துருக்கோம். செவ்வகத்துக்கு தான் எதிரெதிர் பக்கங்கள் சமமாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு. இப்போ இங்கே 6னா இங்கே 8, இங்கே 6னா இங்கே 8. அதோட மூலை விட்டங்கள் வந்து இங்கே 10 இங்கே 10. அப்போ அது வந்து செவ்வகமாக தான் இருக்கும். சரிங்களாப்பா? அடுத்து பாருங்கள், சுற்றளவை காண்க. சுற்றளவுனா நம்ம என்ன பண்ணுவோம்? எல்லா அளவுகளையும் கூட்டுவோம்ல. சுற்றி இருக்கக்கூடிய அளவுகள்லாம் கூட்டினா நமக்கு சுற்றளவு கிடச்சிரும். பாருங்கள், 5 கூட்டல் 5 கூட்டல் 5 கூட்டல் 5 அப்படின்னா இப்போ 20. அதே மாதிரி இங்கேயும் பாருங்கள், செவ்வகத்துக்கு சுற்றளவு பார்த்திங்கன்னா 7 கூட்டல் 4 11, 11 கூட்டல் 7 18, 18 கூட்டல் 4 22. அடுத்து பாருங்கள், இதோட சுற்றளவும் 15 சென்டிமீட்டர். எல்லாத்தையும் கூட்டணும். இதோட சுற்றளவு 24. இப்போ இங்கே 8னா இங்கேயும் 8, இங்கே 4னா இங்கேயும் 4. சரிங்களாப்பா? அதே மாதிரி தான் இங்கே பாருங்கள், விடை காண்கன்னு சொல்லி கேட்டிருக்காங்களா? இவ்வடிவத்தின் சுற்றளவு சதுரம். சதுரத்துக்கும் பக்கம் இன்ட்டு பக்கம் சுற்றளவு அப்படின்னு பார்த்தீங்கன்னா 4A ஃபார்முலா. ஆனால் நம்ம என்ன செய்யலாம், 4தையும் கூட்டணும் அப்படின்னா அதோட அளவு சுற்றளவுக்கு உண்டான ஆன்சர் கிடச்சிரும். அதே மாதிரி தான் இங்கேயும் இது வந்து செவ்வக வடிவத்தில் இருக்கா? இதை ஃபுல்லாக சுற்றி வர அப்படின்னா இங்கே 18னா இங்கேயும் 18, இங்கே 9னா இங்கேயும் 9. இப்போ 18 9 எவ்வளவு? 27 வரும். இங்கேயும் 18 9 27, 27 27 கூட்டினீங்கன்னா 54. சரிங்களாப்பா? அடுத்து பாருங்கள், மேற்புற முன்புற மற்றும் பக்கவாட்டு தோற்றத்தை வரைக அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்களா? பாருங்கள், இதில் வந்து இதோட மேற்புற தோற்றம்னா இதுதான் மேற்புற தோற்றம். முன்புற தோற்றம்னா இது முன்புற தோற்றம். பக்கவாட்டு தோற்றம்னா இந்த பக்கவாட்டு தோற்றம். அதை அந்த மாதிரி ட்ரா பண்ணணும். அதே மாதிரி தான் இங்கேயும் மேற்புற தோற்றம், முன்புற தோற்றம், பக்கவாட்டு தோற்றம். மேற்புற தோற்றம், முன்புற தோற்றம், பக்கவாட்டு தோற்றம். இந்த மாதிரி ஒரு லைன் மட்டும்தானே இருக்குது. அதே மாதிரி தான் இங்கேயும் மேற்புற தோற்றம். மேற்புற தோற்றம்னா இதுதான் முன்புற தோற்றம். அப்படின்னும் போது இது ஃபுல்லாக சேர்ந்தால் தான் முன்புற தோற்றம் அப்படி கிடைக்கும். சரிங்களா? பக்கவாட்டு தோற்றம்னா இந்த சைடில் மட்டும் இருக்கக்கூடியது. ஓகேவாப்பா? அடுத்த படத்தை உற்று நோக்கி விடையளிக்கன்னு சொல்லி கேட்டுருங்க. இந்த படத்தை நல்லா பாருங்கள். மேலே ஹெலிகாப்டர் ஓடுது, இங்கே கப்பல், இங்கே முன்னாடி வீடு, இங்கே பஸ்ஸெல்லாம் இருக்கா, பேருந்து. உனக்கு பிடித்த வாகனத்தை டிக் செய்க. எனக்கு பிடித்த வாகனம் கப்பல்னு சொல்லி நான் டிக் பண்ணியிருக்கேன். அது மாதிரி உனக்கு பிடித்த வாகனம் இருக்கும் இடத்துலேருந்து பார்த்தால் வீட்டின் தோற்றம் எவ்வாறு தெரியும்? பாருங்கள், நான் இங்கே இருக்கேன்னா இங்கேருந்து நான் வீட்டை பார்க்குறேன்னா எனக்கு வீட்டோட பின்பகுதி தான் தெரியும். அப்போ எது இப்போ பின்பகுதி இது தானே? ஸோ இதுதான் டிக் பண்ணியிருக்கோம். அடுத்து பின்வரும் வினாக்களுக்கு விடையளின்னு சொல்லி கேட்டிருக்காங்களா? பாருங்கள், இந்த பக்கவாட்டு தோற்றம் எதனுடையது? இந்த மாதிரி இருக்குன்னா அது எதோடையது அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. அது வந்து இந்த இதோடையதாக தான் இருக்கும். பக்கவாட்டு தோற்றம் வந்து இந்த வடிவத்தோடையதாக தான் இருக்கும் அப்படின்னு சொல்லி சொல்கிறோம். சரிங்களாப்பா?
பாருங்கள், இது பக்கவாட்டு தோற்றம். இது வட்ட வடிவ மேற்புற தோற்றம் கொண்டது. இதுதான் வட்ட வடிவ மேற்புற தோற்றம். மேலிருந்து பார்த்தால் வட்டமாக தெரியும் பொருட்களை வட்டமிடுக. பாருங்கள், இது மேலிருந்து பார்த்தால் வட்டமாக தெரியும். அதே மாதிரி இதுவுமே மேலிருந்து பார்த்தால் வட்டமாக தெரியும். இது ரெண்டுமே தான்ப்பா. அடுத்து பாருங்கள், இதன் முன்புற தோற்றம் என்னதுன்னு கேட்டுருங்க. முன்புறம் பார்த்தாலே இந்த இதுதான் முன்புற தோற்றமாக அமையும். இதன் பக்கவாட்டு தோற்றம்னா இதுதான் பக்கவாட்டு தோற்றம். அதே மாதிரி இதன் மேற்புற தோற்றம்னா இதுதான் மேற்புற தோற்றம். சரிங்களா? ஓகேப்பா. இதோட இந்த லெசனுக்கு உண்டான ஆன்சர்ஸ்லாம் நம்ம கம்ப்ளீட் பண்ணியாச்சு. இதில் ஏதாவது டவுட்ஸ் இருந்துச்சுன்னா கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், தேங்க்யூ.